வணக்கம்மா. இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு பாதி அம்மு செய்கிறேன்னுச்சு பெப்பர் போட்டு, பாதி நான் கிரேவி செய்கிறேன். பாருங்கள், அதுக்கு ஒரு வடை சட்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பெலாம் போட்டாச்சு. அதிலே புதினாவும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. அப்படியே கழுவி வச்ச சிக்கனையும் அதில் போட்டு வதக்கி அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்படியே கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வீட்டில் வறுத்து அரைச்சி வச்சது, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சது. அதில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்குவோம். இது சிக்கன் குழம்பு தூள், அதில் கொஞ்சோண்டு போட்டு வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு ஒரு 2 டம்ளரு தண்ணி அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வத்தட்டும். இடையில ஒரு 2 தடவை திறந்து நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா இந்த கிண்டியாச்சு. அப்புறம் இன்னொரு தடவை திறந்து அப்படியே கிண்டி வச்சுருவோம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அம்மு எப்படி செய்யுதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. இது அம்மு செஞ்ச பெப்பர் சிக்கன். இப்போ தான் பெப்பர் பொடியோ? இல்லை லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு அதான் அந்த பிளாக் கலரில் வரும் போட்டு அவ்வளோதான். இப்போயே நல்லா இருக்குங்க பாருங்கள். பெப்பர் சிக்கனை பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்கு. கோல்டு வேறல்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருக்கோம் பெப்பரா. அப்புறம் ரொம்ப உரப்பாக இருக்குது. இல்லை, நம்ம இந்த பெப்பரோட காரமும் இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். இது வேற மிளகா தூள் இதெல்லாம் போடல, லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும்தான். ஸோ பெப்பர் சிக்கன் ரெடி. ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரி, மல்லியெல்லாம் இருந்தாங்க. என்ன மூவ் பண்ண போகிறா? அவ்வளோதாம்மா, இதோ ரெடி ஆயிடுச்சு. சரிதா? நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதானு மறக்காமல் எல்லோரும் சொல்லிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொத்தமல்லியை தூவி அப்படியே தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பயுமே தூணும். அவ்வளோதான். பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது. வாயில் வச்சுருந்தா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? அதான் அது ஒன்றே செய்ய சொன்னது. நான் கிரேவி கிரேவி நான் பண்ணிட்டேன். இது நான் பண்ணது. அம்மா பெப்பர் சிக்கன் அம்மா செஞ்சுட்டு சாப்பிடுவோமா? சரி, கிரேவி வச்சு தரேன். லெக் பீஸ் வெறும் கிரேவி கொஞ்சமாக போதும். சாப்பிட்டுட்டு சொல்லு. கிரேவி கிரேவி சூப்பராக இருக்கும். எப்பயுமே நீங்கள் வைக்கிற கிரேவி எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். சூப்பர். எப்பயுமே இந்த டேஸ்ட் மாறாமல் செய்வீங்க. சூப்பராக. சரி, சாப்பிட்டு நான் போட்டு வரேன். வாங்க, வச்சுக்கோங்க.